குருவே சரணம். 3 குரங்கு பொம்மைகள், ஒன்று கண்களை மூடிக்கொண்டும், இரண்டாவது வாயை மூடிக்கொண்டும், மூன்றாவது காதை மூடிக்கொண்டும் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அந்த குரங்குகளின் செயல்கள் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? கண்களை மூடிக்கொண்டு இருப்பது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்க்காமல் இருந்தாலே போதும். தேவையற்ற கெட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றாது. தேவையற்ற காட்சிகளை பார்க்கும்போது நம் மனதில் எண்ண அலைகள் மனதை பாதிக்கின்றது. இரண்டாவது, வாயை மூடிக்கொண்டிருப்பது. தேவையற்ற வீண் விவாதங்கள், மற்றவர்களை பற்றிய பேச்சுக்களை பேசுதல், நீண்ட நேரம் பேசுதல், இவை அனைத்தும் நம் மதிப்பை குறைத்துவிடும். நாம் குருராஜர் பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளும்போது இது போன்ற வீணான தேவையற்ற செயல்களில் ஈடுபடுதல் கூடாது. மேலும் மூன்றாவது, நமக்கு தேவையற்ற பேச்சுக்கள் யாராவது பேசினால் காதுகளை மூடிக்கொண்டும் பேசுவதை நாம் கேட்காமல் இருப்பது நல்ல விஷயம். மற்றவர்களின் வீணான பேச்சை காது கொடுத்து கேட்டால் அதற்கு நீங்கள் விளக்கம் தர நேரிடும். ஆனால் அதில் உள்ள முழுமையான விளக்கம் நமக்கு தெரியாது. மற்றவர்களின் குறைகளை பேசுவதோ அல்லது பேசுவதை கேட்பதோ நம் பிரார்த்தனைகளின் பலனை குறைக்கின்றது. எந்த ஒரு நபரை பற்றியும் அவர் இல்லாத சமயத்தில் பேசுவது அவர்களின் கர்மாக்களை நாம் ஏற்கிறோம் என்றாகிறது. முடிந்த வரையில் அமைதியை கடைபிடிப்பது மிகுந்த நன்மையை தரும். அதிக நேரம் பேசுவதால் தன்னை அறியாமலே தங்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவோம். முடிந்த வரையில் மௌனமாய் இருக்க பழகினால் தியானம் கைகூடும். மனம் தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதை பற்றி நிறுத்தி கொள்ளும். மனதை நம் வசம் வைத்து கொண்டால் நீங்கள் சொல்வதை உங்கள் மனம் கேட்கும். இதைத்தான் திருமந்திரம் சொல்கிறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பது திருமூலர் கூற்று. இதை அறிந்து கொண்டு நடைமுறையில் நாம் நம்மை அறிந்து கொள்ள முற்படும் போது குற்றங்கள் குறைந்து விடுகிறது. மேலும் பக்தி மேலோங்கி இறை சிந்தனை மேலோங்குகிறது. இறை சிந்தனை மேலோங்கி நிற்பதால் தேவையற்ற வீண் பேச்சுக்கள், விவாதங்கள், குற்றம் காணுதல் இவை அனைத்தும் நம் மனதை பாதிப்பதில்லை. நன்றி. மீண்டும் சந்திப்போம். குருவே சரணம்.